அடுத்து ஒரு அருமையான கேள்வி கேட்கிறாங்க. எந்த காலத்துல, நவீன காலத்துல, அது சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பத்தி கேட்கிறாரு. ரொம்ப அழகான கேள்வி. டிவி நிகழ்ச்சிகளில் வரும் கோடீஸ்வரன், கோன் பனேகா குரோர்பதி மற்றும் இன்டர்நெட்டுகளில் வரும் விளையாட்டுகளில் கிடைக்கும் பணம் ஹராமா ஹலாலா? நல்ல கேள்வி கேட்கிறாரு. கோடீஸ்வரன் நிகழ்ச்சியிலையோ அல்லது கோன் பனேகா குரோர்பதி நிகழ்ச்சியிலையோ முஸ்லீம்கள் போய் கலந்துக்கலாமா? அதுல வர்ற வருமானம் ஹராமா ஹலாலா அப்படின்னு கேட்கறாங்க. சகோதரர்களே, இஸ்லாம் நான் இப்பதான் சொன்னேன், எல்லா வகையான சூதாட்டங்களையும் இஸ்லாம் ஹராமாக்குது. எல்லா வகையான சூதாட்டங்களையும் இஸ்லாம் ஹராமாக்குது. சூதாட்டம்னா முதல்ல என்ன, அதுக்கு டெஃபினேஷன் வேணும். சூதாட்டம்னா என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சாதான் அப்ப என்னென்ன விளையாட்டுலாம் சூதாட்டம், என்னென்ன விளையாட்டுலாம் சூதாட்டம் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப சூதாட்டம்னா என்ன சொல்றதுன்னு சொன்னா, இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா, நாம ஒரு முதலீடு செஞ்சு நாம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நாம அந்த விளையாட்டுல போய் சேர்ந்துக்கிறோம். சேர்ந்து ஜெயிச்சா ஒட்டி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களோ, உதாரணமா ஒரு 200 பேர் அந்த விளையாட்டுல கலந்துறீங்க, 700 பேர் கலந்துக்கிட்ட பணத்தையும் அத்தனை பேர்ட்ட வசூல் பண்ண பணத்தையும் ஒரு ஆள் கொடுத்துருவாங்க. அப்படி தோத்தா அந்த பணம் போயிடும். இதுக்கு பேர் தான் சூதாட்டம். இது பேர் என்னங்க சூதாட்டம். அப்படி இல்லாம இப்ப நான் உங்களுக்கு மத்தியில ஒரு போட்டி வைக்கிறேங்க. நீங்க எல்லாம் உட்கார்ந்து பயான் கேட்கறீங்க, உங்களுக்கு மத்தியில ஒரு போட்டி வைக்கிறேன். என்ன போட்டின்னு சொன்னா, நான் இன்றைய பயான் நிகழ்ச்சியில் 3ஆவதாக சொன்ன கேள்வி எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். 3ஆவதாக சொன்ன கேள்வி எது? சரியான விடையை எழுதும் சகோதரர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அப்படின்னு சொல்றேன். இது தப்பா ரைட்டா? இப்படி செய்யலாமா அப்படின்னு சொன்னா, இதுக்கு மார்க்கத்துல தடை இல்லை. இதுக்கு என்ன கிடையாது, மார்க்கத்துல தடை கிடையாது. ஏன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை ஆர்வம் ஊட்டுறதுக்காக, பயான் கரெக்டா கேட்கறீங்களா இல்லையா ஆர்வம் ஊட்டுறதுக்காக உங்களுக்கு மத்தியில ஒரு போட்டி. இந்த கேள்விக்கு சரியான விடையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில்னு சொல்லி, இந்த போட்டியில கலந்துக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் 10 ரூபா கொடுத்தா கலந்துக்கணும். இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் 10 ரூபா கொடுத்தா கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஹராமா போயிடும். அது ஹராமா போயிடும். அப்போ போட்டியில என்னுடைய ஞாபக திறமையை, என்னுடைய நினைவு திறனை உறுதிப்படுத்துறதுக்காக நான் ஒரு போட்டியில கலந்துக்கலாமா அப்படின்னு சொன்னா போட்டியில கலந்துக்கலாம். அந்த போட்டியின் மூலமா கிடைக்கக்கூடிய பணம் ஹலால். இப்ப இன்னைக்கு இந்த கோடீஸ்வரன்ங்கிற நிகழ்ச்சியோ அல்ல கோன் பனேகா குரோர்பதிங்கிற நிகழ்ச்சியோ எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுல கலந்துக்கிறதுக்கு ஏதாவது அமௌண்ட் கேட்கறாங்களா? எனக்கு தெரியல. அப்படிலாம் ஒரு அமௌண்ட் கிடையாது. அதுல கலந்துக்கிறதுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது. நம்முடைய அறிவை வச்சு நமக்கு ஜெயிக்கிறோம். நம்ம சரியா சொன்னா பரிசு, தப்பா சொன்னா பரிசு இல்லை. அப்படிங்கிற மாதிரி இருந்தா இது தாராளமா கூடும். இது தாராளமா கூடும், தப்பு கிடையாது. தேவைப்பட்டா கோன் பனேகா குரோர்பதியில போய் கலந்துக்குங்க, அல்ல வேற ஏதாவது கோடீஸ்வரன் லட்சாதிபதி நிகழ்ச்சி கலந்துக்குங்க. ஆனா நமக்கு அடுத்த சந்தேகம் வரும். இதுல இன்னொரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் சொன்னா, ஏன் ஹஸ்ரத் நான் அதுல போய் கேட்டோம்டாக்கா, உலக சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டா பரவாயில்ல, அமெரிக்காவுடைய தலைநகர் எது அல்லது வாஷிங்டன் எந்த நாட்டுடைய தலைநகர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உலக சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டா பரவாயில்ல, சினிமாவை பத்திலாம் கேள்வி கேட்கிறானே, அப்ப அந்த சினிமாவை பார்த்துட்டு நம்ம பதில் சொல்லலாமா? அடுத்த கேள்வி வரும். சினிமாவை பத்தி கேள்வி கேட்கும் பொழுது அந்த சினிமாவை பார்த்துட்டு நம்ம கேள்வி கேட்கலாம். எனக்கு தெரியலங்க சொல்றாங்க, நான் இதுவரை அந்த நிகழ்ச்சி பார்த்ததும் கிடையாது, கலந்துகிட்டதும் கிடையாது. சொல்றாங்க சினிமா பத்தி தான் கேள்வி கேட்கறாங்க அப்படின்றாங்க. அப்படி சினிமாவை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்றால் அந்த கேள்விக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அந்த கேள்விக்காக என்ன பண்றது, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்ல சினிமா பார்த்துட்டு போய் உட்கார்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கேள்வி பதில் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படிப்பட்ட இஸ்லாத்துக்கு முரணான கேள்வி எதை கேட்டாங்கன்னாக்கா அதை அவாய்ட் பண்ணிட்டு எவ்வளவு கிடைக்குமோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. அதனால சகோதரர்களே, கோன் பனேகா குரோர்பதி நிகழ்ச்சியிலோ கோடீஸ்வரன் நிகழ்ச்சியிலோ கலந்துக்கிறது தவறல்ல. ஆனால் அதுல மார்க்கத்துக்கு முரணான எந்த கேள்வியும் வந்தாலும் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பதில் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது.